நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் வெறும் 11 நாள்ல ட்ரிபிள் ஆக்டிங்லையும் எம்.ஆர். ராதா அவர்கள் டபுள் ஆக்டிங்லையும் நடித்து 2 பேருமே இணைந்து காமெடி தர்பார் நடத்திய படம் பலே பாண்டியா. பிளாக் அண்ட் ஒயிட் சினிமாக்களில் வெளிவந்த முழு நீள காமெடி படங்களில் ரசிகர்களை பெரிதும் கவர்ந்து வசூல் ரீதியாகவும் பட்டையை கிளப்பிய படம் பலே பாண்டியா. பலே பாண்டியாவை பொறுத்தவரை நடிகர் திலகம் மற்றும் ராதா 2 பேருடைய வேடங்களுக்கு பொருத்தமாக ஒரு திரைக்கதை உருவாக்கப்பட்டது அப்படின்னே சொல்லணும். நடிகர் திலகம் அமெரிக்கா செல்வதற்கு முன்னால் படத்தை முடிக்க வேண்டும் அப்படின்றதுனால லாஜிக் எல்லாம் பார்க்காமல் திரைக்கதை எழுதப்பட்டது. ஒரே உருவமுடைய 2 பேர் இடம் மாறும்போது ஏற்படும் குழப்பங்களை வைத்து நிறைய படங்கள் வந்திருக்கின்றன அப்படின்னாலும் இது ஆள்மாறாட்டம் செய்ய முயற்சிக்கும் ஒருவனது கதையை சொல்லிய திரைப்படம். நடிப்பை பொறுத்தவரை முதல் மார்க் பாண்டியனுக்கு தான். அந்த வெகுளியான கதாபாத்திரத்தை வெகு இயல்பாக பண்ணியிருப்பாரு சிவாஜி அவர்கள். முதல் காட்சியில் தன்னை காப்பாற்ற வரும் கபாலியிடமிருந்து பேசுவதில் ஆரம்பித்து கடைசி வரை அதே மொமெண்டம் மெயின்டைன் பண்ணியிருக்கும். கபாலியின் வீட்டை பார்த்து மலைத்து போய் கமெண்ட் அடிப்பது அருமை. இது வீடா சார், அரண்மனை, ஆனா அநியாயம் சார், அவன் இருக்க இடம் இல்லாமல் இருக்கிறான், இங்கே 100 பேர் தாராளமாக இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் தனியாளாக இருக்கீங்க. தேவிகாவின் வீட்டுக்கு போய் பேண்ட் ஷர்ட் போட்டிருக்கும் அவரை ஆண் அப்படின்னு நினைத்து பேசுவது, நீங்கள் நல்லா பேசுகிறீங்க, உங்கள் தங்கச்சி தான் எரிஞ்சு விடுறாங்க, இப்படியான டயலாக்குகள். உண்மை தெரிந்தவுடன் அசடு வழிவது எல்லாமே அக்மார்க் நடிகர் திலகத்துடைய முத்திரை. அதுபோல் கபாலியின் சுயரூபம் தெரியாமல் அன்பாக இருப்பது, வளர்ப்பு தங்கை மேல வைக்கும் பாசம், அவள் ரவியைத்தான் கல்யாணம் செய்து கொள்வேன் அப்படின்னு பிடிவாதம் பிடிக்கும் போது கெஞ்சாத குறையாக பேசுவது. இந்த திரைப்படத்துல உணர்ச்சி வசப்படும் கட்டங்கள் குறைவு அப்படின்னாலும் வளர்ப்பு தந்தை இறந்து விட்டார் அப்படின்னு தெரிஞ்சதுமே வசனங்கள் இல்லாமல் சட்டென்று மாறும் முகபாவம் எல்லாம் நடிகர் திலகத்தால மட்டுமே முடியும். சார், இதான் என் மகன். பேர் என்னப்பா? தங்கம். இல்ல சார், ராஜா. ஆமா சார், தங்கராஜா பிள்ளை தேவர். என்னப்பா அது? தங்கராஜா பிள்ளை தேவர். குறும்புகார பையன் சார். எனக்கு பிள்ளையா வந்திருக்கிறான்ல, அதனால பிள்ளை. என் கூட சேர்ந்துட்டான்ல, அதனால தேவர். ஓஹோ, அதுதான் இவ்வளவு சிபாரிசா? சரி சரி, உள்ள கூட்டு போங்க. எதுக்கு? போலீஸ் உத்தியோகம்னா சும்மாதானா? முதல்ல உனக்கு வைத்திய பரிசோதனை நடத்தணும். இத பார், நாளையில இருந்து இந்த ஹீரோ கிராப் எல்லாம் இருக்கக்கூடாது, முதல்ல வெட்டி எறி. ஐயா சொன்னதை கேட்டியா ராஜா? நாளை காலையில நம்ம பார்பர் முன்சாமி வர சொல்றேன். முடிய நல்லா ஒட்ட கட் பண்ணி சம்மர் அடிச்சுக்க. போலீஸ் ட்ரெஸ்ஸும் போட்டுட்டீங்கன்னா பாதி கேடிங்க உன்னை பார்த்து பயப்படுவானுங்க, மீதி கேடிங்க தான் இந்த ஏட்டு ராமையா தேவரை பார்த்து பயப்படுவானுங்க. அப்புறம் இந்த டவுனே அப்பங்கிட்டியும் அவங்கிட்டியும் டவுன் இல்ல சார்? ராஜா ராஜா, shoes, ராஜா சார், shoes, ராஜா ராஜா சார். என்னது எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஒண்ணுமில்ல தேவை, சாதாரண வலிப்பு தான். பூட்ஸ் வாடப்பட்டா சரியா போயிடும். கான்ஸ்டபிள்ஸ், பூட்ஸ் கட்டி மூக்கட்ட காட்டுங்க. ராஜா முருகா, ஒன்னாத்திரி கொஞ்சம் தண்ணி கொண்டா. எப்பாடி சார், தண்ணி சார். உடம்புக்கு என்ன ராஜா? காக்கா வலிப்பு. எப்ப இருந்து? அது சின்ன பிள்ளையில இருந்து. அப்பப்ப வரும், அப்பப்ப போயிடும். பையனுக்கு வேற வேலை தான் பாத்துக்கணும். ஏன் சார், இங்கே வேலை கொடுத்தீங்கன்னா நானும் கூட மாட பாத்துக்குவேன் இல்ல? நாளைக்கே ஏதாவது கேஸ் பிடிக்க போறான்னு வச்சுக்கோங்க, அந்த நேரத்துல வலிப்பு நோய் வந்துட்டா அவன் உயிருக்கு தானே ஆபத்து. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வரணும்னா முதல்ல ஹெல்த் நல்லா இருக்கணும். அப்ப நான் வரட்டுங்களா? இங்கே இருப்பா, சாயந்தரம் என் கூட போலாம். வேண்டாப்பா, இங்க வந்ததுனால தான் கொஞ்ச நாள் இல்லாம இருந்த வலிப்பு மறுபடியும் வந்துருச்சு. நான் இங்க இருந்தேன்னா மறுபடியும் வலிப்பு வந்துடும், நான் போயிட்டேன்னா தான் மறுபடியும் வலிப்பு வராது. நான் மறுபடியும். நடிகவேலின் திரைப்பட வரலாற்றுல இந்த படத்துக்கு ஒரு முக்கியமான இடம் உண்டு. 2 வேடங்களையும் அழகாக கையாண்டிருப்பாரு. கபாலி அவருக்கே உரித்தான நக்கல், கேலி, நையாண்டி கேரக்டர். வீட்டை பற்றி பேசும் பாண்டியனிடம் பங்களாவிற்கு வந்து பாலிடிக்ஸ் பேசக்கூடாது,
சமயம் கிடைக்கும் போதெல்லாம் தன்னுடைய ஸ்டைலை வெளிப்படுத்த தயங்க மாட்டாரு. அமிர்தலிங்கம் பிள்ளையாக அடக்கி வாசிச்சிருப்பாரு. 2 ராதாக்களும் நேருக்கு நேர் சந்திக்கும் காட்சி சுவையாக இருக்கும். நிலை கண்ணாடிக்கு பதிலாக இன்னொரு ராதாவே நிற்பது. 3 சிவாஜி மூவருக்கும் தனித்தனி நடை, உடை, பாவனை, பாடி லாங்குவேஜ், டயலாக் டெலிவரி, மேனரிசம் அப்படின்னு வெரைட்டி காட்டியிருப்பாரு சிவாஜி அவர்கள். அப்பாவி பாண்டியன், ரவுடி மருது மற்றும் விஞ்ஞானி சங்கர் அப்படின்னு சிவாஜி அவர்களுடைய நடிப்பு இந்த படத்தின் மையமாக அமைகின்றன. ஆனால் தனது வாழ்க்கையின் உச்சத்தில் இருக்கும் எம்.ஆர். ராதா அமிர்தலிங்கம் பிள்ளை மற்றும் கபாலி அப்படின்னு இரட்டை வேடங்களில் நடித்ததன் மூலம் அவரை கிட்டத்தட்ட மிஞ்சுகிறார். பாண்டியனாக சிவாஜி அவர்களுடைய நடிப்பு பிரமிக்க வைக்கிறது. மேலும் இவர் தனது சிறந்த நகைச்சுவை உணர்வையும் வெளிப்படுத்துகிறாரு. பலே பாண்டியா அவருடைய நகைச்சுவை திறமைகளை ஆராய்வதற்கு ஒரு அற்புதமான வாய்ப்பை நமக்கு தருகின்றது. அவர் பிரபலமடைய உதவிய அதே வசனங்களை கேலி செய்யும் போது அவர் மிகவும் யதார்த்தமாக நடிச்சிருப்பாரு. மரத்துக்கு வலுவு மனுஷனுக்கு அடிப்பாரு. பார்க்க சிவாஜி மாதிரி இருப்பார். யாரு? என்ற மாமம் அவன் சிங்கார். கட்டபொம்மன் மீசையோட என்ற தங்க ராசா. புரட்டி ஜனத்தை ஒண்ணாட்டா இங்க வந்து நிக்கிறாங்க. கதவை திறங்க. என்ன திறக்க சொல்றியா? நான் திறக்கிறேன். தங்கச்சி, உன் மாமா மகன் நான் இல்ல. மாமாவா என்ன பத்தி எல்லாத்தையும் சொல்லிட்டேன். கொஞ்சம் விலைக்குங்க, நான் படுத்துக்கிறேன். அங்கயா? இங்க. ஆமா, ராத்திரி பூரா இங்கேயே தங்க போறீங்களா? இல்ல, இன்ஸ்பெக்டர் வந்து கேட்டா யாரும் இங்க வரலன்னு சொல்லிடுங்க. அவர் போனோன்னு நானும் போயிடுறேன். நல்ல பிள்ளை, இங்கேயே படுத்துக்கங்க. நாமக்கல்ல வெளியில கால் விடும். இங்க இங்க ஏங்க தங்கச்சி, மாமாவை பத்தி ஒரு பாட்டு பாட. ஆமா, இவங்க மூச்சுக்கு பாட்டு பாடுறாங்க. மாமா, தங்கச்சியை பத்தி ஒரு பாட்டு பாடுங்க. எனக்கு வெக்கமா இருக்கு. நீங்க யாரும் செய்யல. அடி என்னடி ராக்கம்மா பல்லாக்கு நெளிப்பு என் நெஞ்சு குலுங்குதடி. சிறு கண்ணாடி மூக்கத்து மாணிக்க சிகப்பு மச்சான இழுக்குதடி. அடி பிப்பி பி டும் 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 பிப்பி பி டும் டும் பிப்பி பி டும் 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 டும். அடி பிப்பி பி. அதான் தரங்க. எத்தனை பேருக்கு பார்க்கறது? திறந்து வாங்க. இப்பதான் புதுசா கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கேன். வெக்கப்பட்டு மூஞ்ச மூடிட்டு இருக்கேன். எங்க காட்டுங்க. பாக்கணுமா? காட்டி விடுறேன். சாரி, வேற யாராவது திருட வரலையா? ஏனுங்க புதுசா கல்யாணம் பண்ணிக்கிட்டு வரவங்க கையோட திருடனையுமா கூட்டிக்கிட்டு வருவாங்க? மன்னிக்கணும், சட்டப்படி சோதனை பண்ண வேண்டியது என் டியூட்டி. நான் வரேன். அடிக்கடி வராதுங்க, தொந்தரவு இருக்குது. தங்கச்சி, மாமா, நீங்க செய்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன். நான் வரட்டுமா? என்ன வரட்டுமா போகட்டுமான்னு கேளுங்க. ஏனுங்க ஊட்டி வரைக்கும் வந்துட்டு போங்க. ஊட்டி வீட்லயே ஒரு ரூம் போட்டு கொடுக்கறதாங்க. மருமப்பிள்ள சொந்த வாக்க காப்பாத்துங்க, இறங்குங்க. ஐயோ டேக்கு மாட்டுங்க. ஸ்டேஷன்ல ஏறினாரு, அவர் எங்க வேணாலும் ஏறுவாரு, இறங்குவாரு. இறங்குங்க. நான் வரேன். ஜாம்பவான்கள் பின்னி படல் எடுத்திருப்பார்கள். விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் இசை படத்துக்கு மிக பெரிய பலம். வாழ நினைத்தால் வாழலாம். ஆரம்பத்தில் வரும் இந்த பாடல் கிளைமாக்ஸுக்கு முன்பும் வரும். அப்போது பாடலின் பின்னணி இசை சிறிது வேறுபடும். வாழ நினைத்தால் வாழலாம் பாடல் தன்னம்பிக்கையை ஏற்படுத்தும் வகையில் அமைந்தது. கேட்டவுடன் அனைவரின் நெஞ்சங்களையும் உற்சாகம் கொள்ள வைக்கும் பாடல். பாடியவர்கள் டி.எம். சௌந்தரராஜன், பி. சுசீலா. இயற்றியவர் கவிஞர் கண்ணதாசன். வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியில். ஆழக்கடலும் சோலையாகும், ஆசை இருந்தால் நீந்தி வா. வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியில். ஆழக்கடலும் சோலையாகும், ஆசை
பணமே பிரதானம் அப்படின்னு இருக்கும் மனைவி கிட்ட சிக்கிக்கிட்டு அவஸ்தைப்படுறாரு விஞ்ஞானி சிவாஜி. அவருடைய மனைவி ஜெயலலிதாவின் அம்மாவான சந்தியா. ஏகப்பட்ட கடன் தொல்லை. எம்.ஆர். ராதாவின் அடியாள் மருது சிவாஜி அவர்கள் உருவ ஒற்றுமையை பயன்படுத்தி சங்கர் சிவாஜியை போட்டு தள்ளி அந்த இடத்துக்கு மருதுவை அனுப்பி பணத்தை எல்லாம் சுருட்ட நினைக்கிறாரு எம்.ஆர். ராதா. இதே போல கடனை எல்லாம் அடைக்க தம்பியை போல் செல்லுங்கள் அப்படின்னு விஞ்ஞானி புருஷனை மேக்கப் போட்டு அனுப்புறாங்க மனைவி. இவர்களை தவிர பாலாஜி வேறு வந்து புதிர் போடுகிறார். சிவாஜியின் தங்கையை காதலிக்கும் கே. பாலாஜியின் காமெடியும் அமர்க்களம். வாங்க டிஎஸ்பி சார், வாங்க. என் வீட்டுக்கு நீங்க வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப பெரிய கௌரவம். Good evening, good evening. வணக்கம். Very happy return to the day. ராதா, டிஎஸ்பியோட பேசிட்டு எங்க போறேன்? ராதா, டிஎஸ்பியை விட ஒரு திருட உனக்கு முக்கியமான விருந்தாளி ஆயிட்டானா? ஜெகதீஷ், பார்ட்டிக்கு வந்த விருந்தாளி யாரா இருந்தாலும் தாழ்வா பேசக்கூடாது. சும்மா இருக்கப்பா. மிஸ்டர் ஜெகநாத், ஒரு திருடனுக்கு அழைப்பு அனுப்பி எங்களெல்லாம் அவமானப்படுத்துது நான் நினைக்கிறேன். முதல்ல ஹேண்ட் பேக்ல வை. வாங்க முதல்ல நம்ம வீட்டுக்கு போலாம். சாரி லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இவருக்கு நான் அழைப்பு அனுப்பல. எப்படி வந்தாலும் தெரியாது. உன்னை யார் உள்ள விட்டது? கேட்ல வாட்ச்மேன் இருந்தா காம்பவுண்ட் சுவர் ஏறி குதிச்சு வந்து. உன்னை யார் இங்க வர சொன்னது? நான் தான் வர சொன்னேன். ராஜா என் விருந்தாளி. இதை வெறுக்கிறவங்க யாரா இருந்தாலும் அவங்க தாராளமா வெளியே போலாம். உனக்கு என்ன மூளை கெட்டு போச்சு ராதா? நம்ம மதிச்சு வந்தாங்களே, உங்களுக்கு நீ மரியாதை கொடுக்க வேண்டாம்? ராஜாவுக்கு சேர்த்து தான் மரியாதை கொடுக்கணும். That's correct. Well, ladies and gentlemen, நல்ல நாள்ல நாம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்திருக்கோம். வித்தியாசம் இல்லாம பழக வேண்டிய இந்த நேரத்துல நல்லவ யாரு கெட்டவ யாருன்னு பிரிச்சு பார்க்கக்கூடாது. வெல்கம் ராஜா. I am Ramnath, DH. டாடி, விரல ஜாகிரதையா பாத்துங்க. கை குலுக்கும் போதே 2 விரல எடுத்துருவான். விரல் என்ன பிரமாதம்? நீ கை கொடுத்து பாரு, கையே எடுத்தான். வெரி குட் ராஜா, சரியான பதில். இது ரொம்ப குட் சார். தேங்க்யூ சார். இட்ஸ் ஆல் ரைட். இனிமே விவகாரம் கூடாது, விருந்து நடக்கணும். வசந்தி கைலாசமலை எஸ்டேட் அதிபரின் மகளாக வந்து பாண்டியனை அண்ணனாக அடைகிறார். அவரும் ஒரு பைத்தியம். வசந்தியின் தகப்பனார் பேச்சை கேட்டதுமே சபாஷ் மீனாவில் வரும் பைத்தியக்கார தந்தை நினைவுக்கு வருவார். கீதாவாக தேவிகா, ரவியாக பாலாஜி, வசந்தியாக மாலினி, சங்கரின் மனைவியாக சந்தியா. இவர்கள் எல்லாருமே கொடுத்த கதாபாத்திரத்தை நன்றாக பண்ணியிருப்பாங்க. இப்படியான சிக்கல் மேல் சிக்கல் கொண்ட திரைக்கதை முடிச்சுகள், ஆனால் மிக அழகாகவும் அலப்பறையை கொடுத்தும் காமெடி திருவிழாவாகவே பண்ணியிருப்பாரு இயக்குனர் B.R. பந்துலு. தம்பி, லீலாவை பத்தியா? அதுக்கு நம்ம என்ன வாரி கொடுத்துட்டோம். எப்பவோ நீ அதுக்கு செஞ்ச சிறு உதவிக்கு இப்ப ஜனங்கள்லாம் உன்னை புகழ்ற அளவுக்கு கொண்டு வந்துட்டு பாத்தியா? நம்ம குடும்பத்துக்கே விளக்கேற்றி வச்ச தெய்வம்னு கூட லீலாவை சொல்லலாம். அந்த தெய்வத்துக்கு நீ என்ன காணிக்க செலுத்த போற? என் உயிரே வேணாலும் கொடுக்க நான் தயாரா இருக்கேன். அந்த பொண்ணு உன் மேல உயிரே வச்சிருக்கப்பா. அவ உயிரை வச்சிருக்கிறாளோ என்னமோ, பாக்குறவங்க எல்லாம் தப்பா நினைக்கிற அளவுக்கு என்கிட்ட பழகுறான். நீ என்ன நினைக்கிற அந்த பொண்ணை பத்தி? நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நானும் நினைக்கிறேன். என்னப்பா இது, பிடி கொடுக்காமயே பேசுறீங்க. ஆரம்பத்துல பட்ட அடி ஷாக்கு இன்னும் தீரல, பயமா இருக்கு. இன்னும் பழசியே நினைச்சு பேசிட்டு இருக்கியே. நான் கண்ணை மூடுறதுக்குள்ள உனக்கு ஒரு நல்ல காரியம் செஞ்சு பார்க்க வேண்டாமா? ஐயா, இப்ப என்ன கெட்டு போயிட்டது? எனக்கு கல்யாணம் ஆகிட்டதாகவும் உனக்கு முன்னால அந்த புண்ணியவதி கண்ணை மூடிட்டதாகவும் நினைச்சிட்டு போய் என்ன இப்போ? என்ன பேசுப்பா இதெல்லாம்? அத்தை, நீ என்ன நினைச்சிட்டு பேசுறேங்கிறது எனக்கு நல்லா புரியுது. லீலா மேல எனக்கு அன்பு இருக்கு, பாசம் இருக்கு, பக்தி இருக்கு, ஆனா ஆசை இல்லை அப்படின்னு நீ நினைக்கிற. ஆனா அந்த பொண்ணு உனக்கு உபகாரம் செஞ்சதுக்கு பதிலா உன்னையே கட்டிக்குவேன்னு பிடிவாதமா கேட்டுட்டா பிடிவாதம் அம்மா கேட்டுட்டா. நீ தூங்கு, காலையில் பேசிக்கலாம். என்ன துரை, ஷோ முடிஞ்சு எங்க வாக்கிங் போயிட்டு வர்றீங்களா? இல்லைங்க, அந்த பிள்ளை முத்தமா இல்ல திருட்டு தரமா சர்க்கஸ் பார்க்க வந்துட்டு வழி தெரியாம நின்னுகிட்டு இருந்தது. நான் அரசுமா தான் பார்த்தேன், கையோட கூட்டிட்டு வரேன். எங்கவா? நீங்க கோச்சிக்குங்கன்னு சொல்லி போட்டு வெளியிலே நிக்குது. அம்மா எங்க இருந்த? இந்த விவரம் கட்ட மனுஷன் ஆர்வம் இருக்காங்கல்ல, அவங்கதான் சின்னையா அந்தரத்துல ஆடுறாங்க, வந்து வரணும் கூட்டிட்டு போனாங்க. இப்ப கதையை எப்படி மாத்துறாங்க பாத்தியா? அம்மா தனியா போனா என்ன ஆகும் தெரியவில்லை. அம்பிடிச்சே
அதென்ன வச்சு அப்படி பேசுறாங்க? என்ன பேசு? யார்கிட்ட வந்து பேசுற பட்டா தீ விட்டு. ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.